இலங்கையில் ஏற்பட்ட புயலில் நடந்த திகில் அனுபவம் ஒன்று. மழை வெள்ள நேரம் பஸ் ஒன்று யாழிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்தது. ராஜாங்கனி எனும் இடத்தில் ஊரவர்கள் கூடி பேருந்தினை மறித்த போதும், முன்னால் சென்ற பேருந்துகள் சென்றுவிட்டனதானே, நாமும் போய்விடுவோம் என அந்த பேருந்து தனது பயணத்தை தொடர்ந்தது. இவர்கள் பாலத்தடிக்கு சென்ற வேளைதான் கலாவாவியின் வான்கதவுகள் திறக்கப்பட்டதால் காட்டாற்று வெள்ளம் பாய்ந்துள்ளது. அதனால் பேருந்தின் இயந்திரம் நின்று மீண்டும் இயங்க மறுத்ததால் பேருந்தினுள் வெள்ளம் சடுதியாக ஏறியது. அதனால் பயணிகள் பேருந்தின் மேற்கூரையில் தஞ்சமடைந்தனர். பேருந்தில் இருந்தவர்களில் பத்மநிகேதனின் மொபிட்டல் சிம் மாத்திரமே வேலை செய்ததால் ஏனையவர்களின் போனில் சிக்னல் இல்லை. அவரது போனில் இருந்துதான் பேருந்து வெள்ளத்தில் சிக்கி தாம் ஆபத்தில் உள்ள விடயம் சகல தரப்பினருக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளது. வெள்ளத்தில் பேருந்து தாக்குப்பிடிக்க முடியாதது நின்ற வேளை பயணிகளின் போர்வைகள், பெட்ஷீட்கள் போன்ற துணிகளை இணைந்து கயிறு போன்று பேருந்தில் கட்டி பேருந்தில் பயணித்த நீச்சல் தெரிந்த இருவர் தமது உயிரை பணயம் வைத்து 12 அடிக்கு மேல் பாய்ந்த வெள்ளத்தில் நீந்தி சென்று கயிற்றின் மறுமுனையை அருகிலிருந்த மின்கம்பத்தில் கட்டியுள்ளனர். அதனாலேயே பேருந்து அவ்விடத்தில் வெள்ளத்திற்கு தாக்குப்பிடித்து நின்றுள்ளது. பேருந்தினை மீட்க முதல் நாள் காலை ஜேசிபி இயந்திரம் மூலம் முயற்சித்துள்ளனர். ஜேசிபி பேருந்திற்கு அருகில் கூட செல்ல முடியாத நிலையில் வெள்ள ஓட்டம் இருந்ததால் அது திரும்பிச் சென்றுள்ளது. பின்னர் கடற்படையின் சிறிய காற்றடைத்த படகு மூலமே பயணிகள் 5 பேராக பேருந்தின் மேற்கூரையில் இருந்து இறக்கி அருகிலுள்ள கடை கட்டடத்தில் ஏற்றியுள்ளனர். கடை கட்டடம் என்பது 12x30 அடி நீள அகலம் கொண்ட சீட் போட்ட கட்டடம். அவ்வாறாக 69 பேரையும் கடையின் கூரையில் ஏற்றிய பின் சிறிது வேளத்தில் பேருந்தினை வெள்ளம் அடித்துச் சென்றது. கூரையில் இருந்தவர்களுக்கு பாதுகாப்பாக கடற்படையின் சுழியோடி வீரர்கள் இருவரும் கூரையில் இருந்துள்ளனர். கூரையில் 72 பேர் இருந்துள்ளனர். காட்டாற்று வெள்ளத்தால் கூரையில் இருந்தவர்களை கடற்படையின் படகில் மீட்க முடியவில்லை. கூரையில் இருந்தவர்களுக்கு ட்ரோன் மூலம் உணவு வழங்கப்பட்டுள்ளது. முதல் நாள் ஹெலி மூலம் மீட்க முயற்சித்த வேளை ஹெலியின் காற்றின் அதிர்வால் கூரை ஆட்டம் கண்டதால் ஹெலி முயற்சி கைவிடப்பட்டது. தொடர்ந்தும் வெள்ளம் ஓட்டியிட்டிருந்ததால் மீட்பு பணிகள் தாமதமாகின. கூரையில் இருந்த கடற்படை சுழியோடிகள் அருகிலுள்ள தேசி மரத்திலிருந்து தேசிக்காய் பிடுங்கி அதனை பிழிந்து அங்குள்ளவர்கள் வாய்களை நனைத்துள்ளனர். வெள்ளத்தில் விலங்குகள் அடிபட்டு செல்வதனை பயபீதியுடன் பார்த்த வண்ணம் இருந்துள்ளனர். அவ்வேளை ஒரு நாய்க்குட்டி அவர்கள் தங்கியிருந்த கூரைக்கு அருகால் சென்ற வேளை அதனை மீட்டு தம்முடன் கூரையில் பாதுகாப்பாக வைத்திருந்தனர். அதனை இறுதியாக தம்முடன் அழைத்து வந்து ஊரவர்களிடம் கையளித்தனர். கூரையில் சிலர் தங்கியிருந்த ஒரு பகுதி உடைந்து அதில் இருந்த சிலர் வெள்ளத்தில் விழுந்துள்ளனர். உடனே கடற்படை சுழியோடிகள் குதித்து 4 காப்பாற்றினார்கள். அவ்வேளை பத்மநிகேதன் விழுந்தது எவருக்கும் தெரியாது. அதனால் அவர் மீட்கப்படவில்லை. மறுநாள், அதாவது வெள்ளத்தில் சிக்கி சுமார் 36 மணித்தியாலங்களின் பின் மழை விட்டதால் கலாவாவிக்கு வந்த நீர்வரத்து குறைந்தமையால் அதன் வான்கதவுகள் பூட்டப்பட்டது. அதனால் வெள்ளத்தின் வேகம் குறைந்ததே தவிர வெள்ளம் 12 அடி உயரத்திற்கு நின்றது. பின்னர் கடற்படையின் சிறிய படகு மூலம் கூரையில் இருந்து மீட்கப்பட்டு வெள்ளத்தை தாண்டி அழைத்து வந்தபோது அந்த ஊரவர்கள் பிஸ்கெட் உள்ளிட்ட உணவுகள், பால் பைக்கெட் என்பன கொடுத்து வாகனங்களில் ஏற்றி நொச்சியாகம வைத்தியசாலைக்கு அனுப்பி வைத்தனர். வைத்தியசாலையில் மாற்று உடைகள் வழங்கப்பட்டுள்ளன. பயணம் ஆரம்பித்து சுமார் 48 மணி நேரத்தின் பின் தான் ஆடைகள் மாற்றியுள்ளனர். அதுவரையில் ஈர உடைகளுடன் தான் இருந்துள்ளனர். பேருந்தில் பயணித்த 69 பேரில் நீதித்துறை சார்ந்தவர்கள், மாணவர்கள், கல்வியாளர்கள், சாதாரண மக்கள் என இருந்துள்ளனர். அவர்களில் 2 மட்டுமே காப்பாற்ற முடியவில்லை. ஏனைய 67 பேரும் சாவின் விளிம்பு வரை சென்று திரும்பியுள்ளனர். நன்றி.